அன்பு நண்பர்களே, இந்த வெளி மாநிலம், வெளிநாடு வேலைக்காகவோ, இல்ல ஏதோ ஒரு விஷயத்துக்காக வெளியூர் போகணும்னு யாராவது முயற்சிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா, அந்த வெளிநாட்டு ஆசைகள் கைகூடி வருகின்ற அற்புதமான மாதம். நீங்க தாராளமா முயற்சிக்கலாம். அதுலயும் குறிப்பா, இப்ப எல்லாருக்கும் அந்த வெளிநாட்டு சான்ஸ் கிடைச்சிருமா அப்படின்னா அப்படி கிடையாது. எல்லா கடகராசினியர்களும் முயற்சிக்கலாம். ஆனா உங்க ஜாதக அமைப்பின்படி 9ஆம் இடம் அல்லது 12ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி யாருக்கு போகுதோ, அவங்களுக்கு அந்த வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் பலமா கிடைக்கும். தொழில்ல முதலீடா இருக்கலாம், அல்ல தொழில மேம்படுத்துறதுக்கா இருக்கலாம், இல்ல அந்த மெயின்டனன்ஸ் ஒர்க்குக்காக இருக்கலாம். அல்ல உங்க தொழில் வந்து உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் செலவுகளை இழுக்கும். அதை செய்து கொஞ்சம் தொழில முன்னேற்றம் அடைய வைப்பீங்க. 12ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் போகுதுன்னா, அந்த தொழில் சார்ந்த சுப விரயங்கள் கொஞ்சம் கூடுதலா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு அதிகம். தேவையானவற்றுக்கு நம்ம செஞ்சுதான் ஆகணும் இல்லைங்களா? அந்த மாரி செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு நம்ம உட்படுவோம். பார்த்து பண்ணணும். சரிங்களா? பூர்வீக சொத்துக்கள்ல ஏதேனும் வில்லங்கங்கள் ஏற்பட்டு போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா, அது இந்த மாதம் வழக்குகள்ல, செலவுகள்ல கொஞ்சம் இழுத்தாலும், அது சார்ந்த ஒரு ரிசல்ட் நல்லபடியா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தில் 5ஆம் இடம், 9ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் போகுதுன்னா, அந்த வாய்ப்பு நன்றாக இருக்கும். அதேபோல் உயர்கல்வி பயின்று கொண்டிருப்பவர்கள், குறிப்பா பூர்வீகத்தை விட்டு வெளியூர்ல உயர்கல்வி படிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு, இந்த காலகட்டம் படிப்புல ஓரளவுக்கு நல்ல மேன்மையை தரும். வெளியூர்ல உயர்கல்வி படிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு.